மகர ராசி ஆகிய உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடியதான குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் முக்கியமான ஒரு கிரகம். இப்போ எப்போ குரு மாறுறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2026 மே மாதம் 26 குரு மாறுறாரு. மகர ராசிக்கு 12ஆம் பாவத்திற்கு உடையவர் குரு பகவான். அது என்னங்க 12ஆம் பாவங்கன்னா விரயஸ்தானம். இப்போ நமக்கு வருமானம் வரக்கூடியது ஒரு முக்கிய காரணகர்த்தான்னா அதை செலவு செய்வதற்கு முக்கிய காரணகர்த்தா இல்லைங்களா. வருமானம்னு ஒன்று இருந்தால் தான் செலவுங்கிறத செய்ய முடியும். அதே மாதிரி வருமானத்திற்கு செலவு செய்யணுங்கிறதுக்காக தானே நம்ம வருமானத்தை தேடுகிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் விரயம்ங்கிறதை குறிக்கக்கூடியவர் குரு பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு. அடுத்தது 3ஆம் பாவம், உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல், புகழ், கௌரவம், சகோதரர்கள் எல்லாற்றும் காரணகர்த்தா குரு தான் மகர ராசிக்காரங்களுக்கு. அப்போது மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பகவான் 7ஆம் பாவத்திற்கு வந்து இருக்கிறார். அதில் இன்னொரு நன்மையும் சொல்கிறேன் கேளுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 இப்போ தான் முடிஞ்சுது. இந்த 7.5 முடியுது அப்படிங்கிறப்பயே ஒரு நல்லது. கூடுதலாக அதற்கு அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய 3ஆம் வீட்டுக்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்குது. அதனால் பல நன்மைகள் ஏற்பட போகிறது உங்களுக்கு. பொதுவாகவே குரு பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் கலத்திரஸ்தானம் வலிமையாகும். காலத்தினங்க கலத்திரஸ்தானம்னா வாழ்க்கை துணைவர், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் வாழ்க்கை துணைவருடைய ஸ்தானம் மகர ராசிக்காரங்களுக்கு வலிமையாகிறதுனால அவங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல அன்பு, நல்ல ஒரு அந்யோன்ய பாவங்கள், ஐக்கிய பாவங்கள் நல்லா இருக்கும். அதனால் 2 பேரும் ரொம்ப ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் லீட் பண்ணுவதற்கு இந்த வரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு வரக்கூடிய பொருளாதாரம் கூட இருக்கலாம், குறைச்சிருக்கலாம். ஆனால் வாழ்க்கை துணைவர் நல்லா அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நாம் எதிர்கொள்ள முடியும். எப்பேற்பட்ட சந்தோஷமான சூழ்நிலைகளையும் ரொம்ப நிதானமாக நாம் கையாள முடியும். எதுக்கு இதை நான் சொல்லலைங்க, ஔவையாரே சொல்கிறாங்க. பர்த்தாவிற்கேற்ற பதிவிரதை ஆகினில் எத்தாகினும் கூடி வாழலாம். எப்படி இருந்தாலும் நம்ம கூடு வாழலாம் அப்படிங்கிறத அருமையாக சொல்கிறாங்க ஔவையார் அவங்க. அதனால் அந்த அந்யோன்ய பாவங்கள் அதிகரிக்கும். அது மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலத்தில் ஏற்கனவே சின்ன சின்ன சண்டை இருக்குது, சச்சரவு இருக்குது, என்னங்க இப்படி போயிட்டுருக்குன்னு மனசு வருத்தமாக இருக்குன்னா கூட கவலையே படாத. மகர ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல அந்யோன்ய பாவங்கள், சந்தோஷ பாவங்கள் ஏற்படும் 7ஆம் பாவத்துக்கு குரு வர்றதுனால. அதே மாதிரி குரு 7ஆம் பாவத்தில் வரக்கூடிய காலங்கிறதுக்கு ஒரு பக்கம் குரு பகவானுடைய பார்வை நன்மையாகத்தான் இருக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் குரு பார்வை நன்மை. அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை, இது சான்றோர்கள் வாக்கு இல்லைங்களா. அப்போது குரு பகவான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்க்குறாருன்னா நேரடியாக உங்களை தான் பார்க்குறாரு, உங்களுடைய வீட்டை பார்க்கிறார். அதனால் என்ன பண்ண போகிறீங்கன்னா தன்னம்பிக்கை உயரும், புதிய செயல்பாடுகள், புதிய வகையான செயல்பாடுகளை செய்வீங்க, தைரியமாக செயல்படுவீங்க, பல நன்மைகள் ஏற்படும். 11ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய லாப வீட்டை பார்க்கிறார், லாபம் உயரும், புதிய தொழில்களை துவங்குவீங்க, கல்யாணம் அவங்களுக்கு கல்யாணம் ஏற்படும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், வெளியூர் வெளிநாடுகள், இன்ப சுற்றுலாக்கள், இது மாதிரி பல நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு நல்ல பலன்கள் ஏற்பட போகுது. சில பேருக்கு என்ன குலதெய்வம்னே தெரியாமல் கூட நீங்கள் இருக்கலாம். எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு ஒரு பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்பட போகுது. பல இஷ்ட காமியார்த்தங்கள் சித்தியாக போது. கூடுதலாக ஒரு நல்ல விஷயம் என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். சனி பகவான் 7.5 சனியும் விலகி போச்சு. அதனால் அந்த 7.5 சனி காலத்தில் உங்களுக்கு அனுபவித்த பல கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகுது. இந்த சமயத்தில் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா குடும்பத்திலே நல்ல பலன் கூடுதலாக கிடைக்கும். சிவாய நமக. கும்பராசி ஆகிய உங்களுக்கு அடியேனின் அன்பான வணக்கம். கும்பராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. இந்த குரு எப்போ மாறுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2026 மே மாதம் 26 குரு மாறுறாரு. பராபவ வருஷம் வைகாசி 12. சரி, இந்த குரு எங்கே மாறுறாரு, எப்படி மாறுறாருங்கிறத கவனிங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இதுவரை 5ஆம் இடத்துல குரு இருந்தார். இப்போது 6ஆம் இடத்திற்கு வந்து உட்கார்றார். 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அது என்னங்க 6ஆம் இடம்னு கேட்டிங்கன்னா கடனை தரக்கூடியதான ஸ்தானம், எதிரிகளை உருவாக்கக்கூடியதான ஸ்தானம்,
இதெல்லாமே 6ஆம் பாவம் தான். இப்போது அந்த இடத்திற்கு குரு உட்காருகிறார். கும்பராசிக்கு கொஞ்சம் கவனத்திலாம் இருக்க வேண்டிய காலம். சனி பகவான் அது இப்போது 2ஆம் பாவத்தில் இருக்கிறார் இல்லைங்களா. இப்போது உங்களுக்கு சனி பகவானும் 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலம். சரி, இதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலங்கிறத சொல்லலாம். சனி பகவான் ஆகட்டும், குரு பகவானும் 2 பேருமே கொஞ்சம் சரியில்லாத இடத்துல தான் இருக்காங்க. இப்போது பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பொருந்திய காலம். அவங்க எப்போதுமே அவங்களுக்கு அதிர்ஷ்டம், லக்கு இருக்கும் அவங்களுக்கு. எதனால் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப லக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, 2ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம், 11ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம், இரண்டிற்கும் உடையவர் குரு பகவான். அதனால தான் கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகமான சமயத்திலே கை கொடுக்கும். ஒரு வாழ்க்கை துணை வரை தேர்ந்தெடுப்பதாக இருக்கட்டும், அல்லது வீடு கட்டுவதாக இருக்கட்டும், பணங்காசுகளை ஈட்டுவதாக இருக்கட்டும், அது மாதிரி ஒரு சம்பள உயர்வு கிடைக்கிறதாக இருக்கட்டும், உத்தியோகத்திலே உயர்வான அந்தஸ்து கிடைப்பதாக இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயத்தில் இதில் ஏதாவது 1-2 உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரலாமே தவிர, பல நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுத்துருக்கும். உங்களோட சேர்ந்திருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு கிடைக்காத பல நல்ல விஷயங்கள் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது கும்பராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 2ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம், அதே போல் உங்களுடைய 11ஆம் பாவம்னு சொல்லக்கூடியதான லாபஸ்தானம், இரண்டிற்கும் உடையவர் குரு பகவான் இல்லைங்களா. அதனால தான் குரு பகவான் நல்ல பலனை எப்போதுமே உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். கும்பராசிக்காரங்களுக்கு ராசிநாதனே சனி தான். அதனால் 7.5 சனியும் உங்களுக்கு பெரிய உபாதை கிடையாது. குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறைந்தாலும் கூட ஒரு பெரிய கெடுபலன் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் சின்னதாக ஏதாவது ஸ்லைட்டாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரி, குரு பகவான் எங்கே இருந்தாலும் கூட அவருடைய பார்வை நன்மையைத்தான் செய்யும். அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போது குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய ராசியிலிருந்து 6ஆம் வீட்டில் இருந்து அவருடைய பார்வை உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீடுங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது வெளியூர் வெளிநாடுகள் அது மாதிரிலாம் போவதற்கூடிய ஸ்தானம். அதை குரு பார்க்கறதுனால ஒரு இன்ப சுற்றுலாக்கள், வெளியூர் வெளிநாடுகள் போகி வருவதற்கு ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குது. பல நன்மைகள் உண்டு. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, கும்பராசிக்கு அவருடைய 10ஆம் வீட்டை பார்க்கிறார், ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால சம்பள உயர்வுகள் ஏற்படும். இதுவரை வேலையே பார்க்கல, நான் சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய பெண்களாக நீங்கள் இருந்தாலும் கூட வேலைக்கு செல்லுவதற்கு அல்லது நீங்கள் ஏதோ ஒரு வகையிலே பொருள் ஈட்டுவதற்கான வாய்ப்பை உருவாக்குறார். அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு ஏஜஸில் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய 2ஆம் பாவத்தை பார்க்கிறார், பொருளாதார உயர்வும் ஏற்படும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வைங்க, குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் கிடைக்கும். சிவாய நமः.